இன்னைக்கு காலையில் எங்கள் பக்கத்து வீடு தான். அந்த அந்த பையன் காலேஜ் படிக்கிறான். அவன் வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்ட்டு என்கிட்ட கார் வாங்கினான். ஒரு அவங்க ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு பதட்டமாக வந்து என்கிட்ட கார் கேட்டான். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு உடனே கொண்டு வந்து தாரேன்க்கா அப்படின்னு. நானும் சரி எமர்ஜென்சி அப்படின்ட்டு நானும் என் பையனும் இருந்தோம். கார் எடுத்து கொடுத்துட்டோம். டைம் ஆகுது காலையில் 11:30க்கு எடுத்துகிட்டு போனது 3:00 ஆகுது, கொண்டு வரல. எனக்கு அவங்க யார் நம்பரும் என்கிட்ட கிடையாது. ரொம்ப க்ளோஸ் தெரிஞ்சவங்க தான், ஆனால் நம்பர் கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு அவங்க ஏதாவது விசேஷம் சொன்னால் போவோம், அதே மாதிரி நாங்கள் ஏதாவது சொன்னால் வருவாங்க. பார்க்கும்போது பேசிப்போம், அவ்வளோதான். அவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த பையனோட அம்மா அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. அதனால் சரி அவங்க வீட்டில் போய் கேட்போம், என்ன டைம் அதே என்ன நம்பர் இருந்தால் வாங்குவோன்ட்டு போனால் அவங்க வீடு லாக்கில் இருந்துச்சு. அவங்க வெளியில் போயிருந்தாங்களாம். சரி நான் கால் பண்ணி கேட்டேன். நான் பக்கத்தில் நம்பர் வாங்கி அந்த பையனோட அம்மாவுக்கு கால் பண்ணி, உங்கள் பையன் கார் வாங்கிட்டு போனால் இன்னும் கொண்டு வந்து தரல, நான் ஸ்கூலுக்கு போகணும், கொஞ்சம் கார் மட்டும் கொண்டு வந்து விட சொல்கிறீங்களான்னு. அவங்க என் பையன் காலேஜ் போயிட்டான்ப்பா, நீங்கள் வேறு யாருக்கோ காரை கொடுத்துட்டு என் பையன்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, கொடுத்ததா சொல்கிறீங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப அழுகை தாங்க முடியல. என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் பார்த்தா 1 வீக்காக வந்து கேமரா ஒர்க் ஆகலை. என்னோடய நேரமா என்னன்னு தெரில. உடனே எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. திரும்ப கால் பண்ணுறேன். இருங்கப்பா, நாங்கள் எங்கள் காலேஜுக்கு கால் பண்ணுறோன்ட்டு காலேஜுக்கு கால் பண்ணி பண்ணினோம், அங்கே தான் இருக்கான் என் பையன் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு, ஐயோ எனக்கு ஒன்றுமே முடியலை. நான் உங்கள் பையன்கிட்ட தான் கொடுத்தேன், உங்கள் பையனை எனக்கு நல்லா தெரியும், உங்கள் பையன் தான் வாங்கிட்டு போனார், ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லவும் தான் கொடுத்தேன், என்ன இப்படி பேசுகிறீங்க சொல்லவும் அவங்க சரி இருங்க உங்கள் வீட்டுக்கு வர்றோம், கிளம்பி வர்றோம், வந்து பேசுவோம்ப்பா அப்படின்ட்டு வந்துட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அப்புறம் நான் பிரேமாக்கா கால் பண்ணி, அக்கா என்னால் முடியலைக்கா, காரு போச்சுக்கா, யாரோ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட தான் கொடுத்தேன், எனக்கு நல்லா தெரியும், அந்த பையன் தான் வாங்கிட்டு போனான், ரொம்ப எமர்ஜென்சி சொல்லவும் தான்க்கா கொடுத்தேன், இப்படி என்னக்கா இப்படி சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குக்கா, எங்கள் வீட்டில் எல்லோரும் சண்டை போடுறாங்கக்கா என்கிட்ட, எப்படி காரை தொலைச்சிட்டு நிற்கிறேன்னு சொல்லி அப்படின்னு ரொம்ப அழுதேன். அக்கா வந்து இல்லைடா நீ ஒன்றும் இல்லை, இப்போ ரிலாக்ஸாக இரு, எதுவும் இல்லை, கிடச்சிரும், கார் கிடச்சிரும், கண்டிப்பாக கிடச்சிரும், நீ ரிலாக்ஸாக இரு, நீ எதுவும் பதட்டமாகாத, நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நீ வந்து கார் கிடச்சிட்டதா நினச்சி இமேஜின் பண்ணிகிட்டே இரு, நீ மட்டும் பதட்டம் மட்டும் ஆயிடாத, நீ வந்து ரிப்பீட்டடாக அப்படி நினச்சிட்டே இரு அப்படின்னு சொல்லினாங்க. நானும் சரின்ட்டு அவங்க ரொம்ப நேரம் என்கிட்ட சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விவரமாக கேட்டாங்க. எல்லாம் கேட்டு சொன்னோன்னே அவங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கும் நான் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியமே இருந்துச்சு, கண்டிப்பாக கிடச்சிரும், காரு கிடச்ச மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நான் அந்த சூழல்லேருந்து வெளியில் வந்துட்டேன். இல்லை எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டேன், நான் இப்போ நெகட்டிவாக அக்கா சொல்லி கொடுத்தது தான், இப்போ நான் வந்து நெகட்டிவாக நினைக்கிறது எல்லாத்தையும் நான் இப்போ விடுவிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னோடய நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக இப்போ வெளியாகுது, நான் இப்போ பாசிட்டிவாக இருக்கேன், கண்டிப்பாக என் கார் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து கார் கொண்டு வந்துட்டான் அந்த பையன். கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அக்கா கால் பண்ணி சொன்னேன், அக்கா இல்லைக்கா அவன் போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவங்க வீட்டில் வந்து சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் காலேஜை கட் அடிச்சுட்டு என்கிட்ட வந்து கார் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஏதோ ஊர் சுற்றுறக்கா எடுத்துகிட்டு போயிட்டாங்க்கா, அப்புறம் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து என்கிட்ட சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அக்காட்ட சொன்னேன். எனக்கு வந்து ரொம்ப அது எப்படி சொல்கிறது, இது ஒரு விஷயம் இல்லை, நிறையா தடவை எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு நான் மெசேஜ் அனுப்பினோம்னா அந்த அந்த ஒரு அவ்வளோ பாசிட்டிவாக பேசுவாங்க அக்கா. இல்லைடா அது எல்லாம் சரியாயிரும், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு எல்லாமே சொல்லுவாங்க. அதே மாதிரி செய்வேன், அதே மாதிரி நடக்கும். அந்த ஒரு பெரிய விஷயமே வந்து ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது அந்த நிமிஷமே இல்லாமல் போயிடுது. அக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் உங்களுக்கு எப்படி நன்றி, இன்னைக்கு நடந்த எனக்கு அந்த காரு போச்சுன்னோடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுக்கா, அழுது ரொம்ப ஒரு மாதிரி மயக்கம் வந்து ரொம்ப எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஒருவேளை நாங்கள் வாங்கலை, எங்கள் பையன் எடுக்கலை அந்த காரு, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிட்டேன்னு ஏமாற்றிருந்தாங்கன்னா நான் என்னோடய நிலமை எப்படி இருந்திருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும், மாமனார், என் வீட்டுக்கார் எல்லாருமே பயங்கர பிரச்சனை, எல்லோரும் இது பண்ணிட்டாங்க. அந்த சூழ்நிலையை அப்படியே மாற்றி கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசி அவ்வளோ நேரம் பிரச்சனை போயிட்டுருக்கு.
உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நான் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே வந்துருச்சுக்கா. ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா.